நீங்களும் வாங்க எங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக டெக்ஸ் வேலி வந்து போயிட்டுருந்தோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு 360 அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல தான் வந்து பையன் வந்து படிச்சான். அவன் படிக்கும்போது இந்த அளவுக்குலாம் ஸ்கூல்ல முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து அவைங்க 25 இயர்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாரி சூப்பரா வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லாம் கட்டியிருந்தாங்க. ஸ்கூல் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அவன் இத பார்க்கும்போதே சொல்லிட்டே வந்தான். "நான் படிக்கும்போதெல்லாம் இப்படி இல்லம்மா, இப்ப பாருங்க எப்படி ஸ்கூலையே மாத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது பார்த்தீங்கன்னா, இங்க டக்ஸ் வேலில வந்து தம்பியோட ஃப்ரெண்ட் அவைங்க வந்து கடை பக்கத்துல வச்சிருக்காங்க. ஷாப் வந்து வச்சிருக்காங்க. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வர்றதுனால, சரி நம்மளும் போலாமான்னு சொல்லியிருந்தான். இல்லன்னா நாங்க வந்து பார்க் தான் போவோம். அங்க பார்க்ல பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச் இருக்கு. அங்கேயும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லைட்டிங்ஸ்லாம் போட்டு, அந்த நியூ இயர் கரெக்ட்டா நமக்கு 12:00 ஆகும்போது அந்த டைமிங் வந்து மாறும். அப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பயங்கர கூட்டமா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஷார்ட் வீடியோல அங்க தான் போனது வந்து போட்டிருப்பேன். இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டி தான் நாங்க வந்து போனோம். தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே, போடவே, என்னை மறந்து நீ. இந்த ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்புறம் ஈரோட்டிலேயே ஃபேமஸான யூடியூபர் இவங்கலாம் கூப்ட்டுருந்தாங்க. எங்கள பத்தி தேவல்லாம எங்க கிட்ட மோதாதீங்க தம்பி, ஒரு கால வந்தா எலும்பெல்லாம் நொறுங்கிடும் நீ காலி ஒரு காலத்தில் பாகும். இந்த மாரி தான் பாட்டு, டான்ஸு இந்த மாரி போட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க ஒரு 7:30 இருக்கோம். அப்ப தான் போயிருந்தோம். நாங்க அங்கேயே போயிட்டு சாப்பாடு எல்லாமே அங்க ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம தனியா வந்து அமௌண்ட் குடுத்து தான் சாப்ட்டுக்கணும். இந்த ஃபங்ஷன் போறதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒருத்தருக்கு ரூ. 150 டிக்கெட்டோட ரேட்டு. அது இல்லாம 150 சோல்ட் அவுட் ஆனோனே 300ன்னு சொல்லியிருந்தாங்க. 300க்குலாம் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. 150 எல்லாம் கொஞ்சம் நாங்க தூரமா இருக்கிற மாரி இருந்தது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கையில வந்து போட்டுக்கிறக்கு அந்த லைட்டிங் லப்பர் பேண்ட் மாரி ஒண்ணு குடுத்துட்டாங்க. அப்படியே போடணும்னு தான் ஆசை. ஆனா வந்து அப்படியே நம்ம வந்து போட முடியாது. நெறைய இடத்துல வந்து சாங்ஸ் வந்தனால நமக்கு வந்து காப்பிரைட் வரும். அதனால வந்து நான் போட முடியல. அப்படியே டைரக்ட்டா போட்டிருந்தா உங்களுக்கு சூப்பரா ஒரு வைப் வந்து கிடைச்சிருக்கும். நாங்க என்ஜாய் பண்ணத நீங்களும் பார்த்து, அ நியூ இயர் வந்து சூப்பரா வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். பையன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். போனோனே கொஞ்ச நேரம் தான் எங்க கூட இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தான்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா வந்து ஆட்டம், பாட்டம்ன்ட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருச்சு. எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடுறது அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சுத்தமா வராது டான்ஸ் ஆடுறக்கு. ஆனா அந்த பாட்டு அப்படியே வந்து அந்த வைப்லாம் கேட்டோனே பாருங்களேன், எல்லாரும் கூட்டமா ஆடிட்டுருக்காங்க. நாங்க 3 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். நம்ம ஃபேமிலில கூட வேற யாராவது வந்திருந்தா கூட நம்ம செட்டா சேர்ந்து எதையாவது ஒண்ணு ஆடிட்டுருக்கலாம். ஆனா அப்படி யாரும் நாங்க போகல. நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம். ஆனா தம்பி சொல்லிட்டே இருந்தான், "அம்மா ஆடுங்கம்மா, ஆடுங்கம்மான்னு." எனக்கு சுத்தமா வரவே இல்ல. அ இருந்தாலும் அந்த அந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கே ஆடணும் போல தான் இருந்தது. அந்த 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்னும் கொஞ்சம் பாட்டு போட்டு ஆடிட்டே தான் இருந்தாங்க. நாங்க வந்து கிளம்பிட்டோம். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் வந்து மாரியம்மன் பண்டிகை வரும். எங்க ஊர்ல கோவில் வந்து கட்டிட்டு இருக்கிறதுனால, அடுத்த மாசம் கும்பாபிஷேகம். இங்க பக்கத்திலேயே வந்து லைனா எல்லா பண்டிகையும் வரும். இங்க பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவில் வந்து கம்பம் போட்டிருந்தாங்க. அங்க முடிச்சுட்டு நாங்க வந்து கேக் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருந்தோம். இங்க தான் வந்து பார்க்லேருந்து வர கூட்டம்லாம் பாருங்க, பயங்கர ரோடெல்லாம் டிராஃபிக் ஆகி பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க கேக் வாங்கிட்டு இந்த கேக் வாங்கல. நான் சும்மா ஃபோட்டோ எடுத்திருந்தேன். நாங்க வந்து பீஸ் மட்டும் தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இது அன்னைக்கு அடுத்த நாள் நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் வந்து சென்னிமலை போயிருந்தோம்.
காலையில கூட்டம் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஈவினிங்கும் கொஞ்சம் கூட்டமா தான் இருந்தது. நாங்க கோவிலுக்கு போம்போதே மணி வந்து ஒரு 6 மணி இருக்கும். கந்த சஷ்டிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நாங்க வந்து சென்னிமலைக்கு போயிருக்கோம். சரி வருஷத்துல மொத நாள் ஃபர்ஸ்ட்டு போய் நம்மளோட ஹீரோவ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தோம். படி தான் ஏறி போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. போய் மொத நாள் வந்து முருகர தரிசனம் பண்ணிட்டு வந்தது. நல்ல ஓரளவுக்கு கூட்டமா தான் இருந்தது. நெறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க. நாங்க மேல ஏறி போகும்போதே மணி 7 மணி ஆயிருச்சு. நெறைய வயசானவைங்கலேருந்து, குழந்தையிலேருந்து எல்லாருமே படியேறி போயிட்டுருந்தாங்க. நெறைய பேர் வந்து புதுசா வரவைங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து தெரியாது இல்லைங்களா? ஆனாலும் நம்ம கோவிலுக்குன்னு வந்ததுக்கப்புறம், போகாம போனாலும் மனசு வராதுல்ல. அதனாலேயே ஏறிட்டு இருந்தாங்க. இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, படி பூஜை பண்ணிட்டுருந்தாங்க. படிக்கு வந்து பூ வச்சுட்டு சூடம் வந்து ஏத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லா படியிலயும் தீபம் ஒரே மாதிரி அந்த சூடம் எரியும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்குறக்கு. படியேறி வந்தாலும் கொஞ்சம் கூட்டமா தான் இருந்தது கோவில்ல. ஏன்னா, நெறைய பேர் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வருவீங்க. அவிங்களோட கூட்டம் இருந்தது. வெளியூர்லேருந்து நெறைய பேர் இப்போதைக்கு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் முருகர வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அலங்காரம் இல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு பூஜைக்கு அப்புறம் சூப்பரா ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலங்காரத்தில தரிசனம் பண்ணிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புனோம். நீங்களும் நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டெய்லரிங் வீடியோவோட நான் உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.